Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தவறாக சிகை அலங்காரம் செய்ததாக கூறி வடமாநில தொழிலாளர்களை இளைஞர்கள் 2 பேர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. வட்டமலை பகுதியில் வடமாநிலத்தவர் நடத்தி வரும் சலூன் கடைக்கு பல்லக்காபாளையத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் நண்பருடன் வந்துள்ளார். அப்பொழுது சிகை அலங்காரம் செய்த ஊழியர் தலைமுடியை தவறாக வெட்டியதாக கூறி சதீஷ் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் மோதல் ஏற்பட்டு சதீஷ் மற்றும் அவரது நண்பர் வடமாநில ஊழியர்களை சரமாரியாக தாக்கியதுடன் கடையில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி செல்போன் ஒன்றையும் எடுத்துச் சென்றுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இன்றி குற்ற செயல்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட செம்பாலை திருவள்ளுவர் நகர் பகுதியில் மின் ஒயர்கள் அறுந்து விழுந்ததால் அப்பகுதியில் சுமார் 6 மணி நேரம் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. மேலும் மின் ஒயரானது சாலையிலும் அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திலும் விழுந்ததால் கூடலூர் பகுதியில் இருந்து கிராம பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளும் செம்பாலை கிராமத்தில் இருந்து கூடலூர் செல்வோரும் வெளியே செல்ல முடியாமல் கடும் சிரமம் அடைந்தனர். இந்நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரியம் முழுமையாக செயலிழந்து அவ்வப்போது இதுபோன்ற விபத்துக்களை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோவில் திருவிழாவில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 107 பேருக்கு தொடர்ந்து 3வது நாளாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கல்லீடை கிராமத்தில் நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேக விழாவின் போது இப்பகுதி மக்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனால் 107 பேர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு தொடர்ந்து 3வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் திருவிழாவில் விநியோகம் செய்த குடிநீர் ஒத்துக்கொள்ளாததால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது.